ரைட். டவலில் வந்து மிக்ஸ் அடித்தது தான் ஆண்டுக்கு ஞாபகம் இருக்குமா? அப்படி நீந்தி போயக்குள்ள ஒரு என்ன கூட நல்ல உடம்புல கூடின ஒரு ஆள் வந்து நீந்தி போயக்க ஒரு தடவை அவர் நீச்சல் நீந்த முடியாமல் 2 தடவை தாழ்றேன். 2 தடவை தாழைக்குள்ளே அதை நான் பார்த்துட்டு அவருக்கு வந்து கையை கொடுப்போம் அப்படின்றதுக்காக நீந்தி போய் இப்படி கையை கிட்ட கொடுக்கக்குள்ளே அவர் இந்த கையை பிடிச்சி இந்த தோளில் தோளில் ஏறிட்டேன். அமர்த்தி எதிர்பாராத நேரத்தில் கிணத்துல வந்து தள்ளி விட்டுட்டு தானும் பின்னுக்கு பாஞ்சு வந்து அந்த கிணத்துல விழுந்தோன்னா நான் ஏங்கி போனேன். எனக்கு நீச்சலே தெரியாது. அப்போ நான் இயல்பாகவே மிருகங்கள் நாயல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாயோ மாட்டுக்கண்டுகளோ இல்லை என்ன மிருக வகையில் எதை தூக்கி போட்டாலுமே நீந்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கேனே. மனிதனுக்கே அந்த நீச்சல் ஆர்வம் இது. மனிதனுக்கு அப்படி ஆர்வம் இல்லைன்னு சொல்லி இல்லை, மனிதன்கிட்டையும் சரி மிருகத்திட்டையும் சரி இயல்பாக மனிதன் நீரில் தூக்கி போட்டோன்னா நீந்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஏன் நீச்சல் தெரியாமல் தண்ணீரை விழுந்தோன்னு சில குழந்தைகள் இறந்து போகிறதுக்கான அடிப்படை காரணம் நானும் நீந்தி கண்ணனால் ஒரு நீந்தி பார்ப்போமா? ஒரு குளத்துக்குள்ளேயோ ஒரு கிணத்துக்குள்ளேயோ விழுந்துட்டோம்னு சொன்னால், தவறுதலாக விழுந்துட்டோம்னு சொன்னால் நாங்கள் பயந்து இப்போ இவற்றை பயிற்சியில் இருக்கிற படியில் எவ்வளோ பேருமே வந்து மேலே இருக்காரு நீரடி நீச்சல் பிரிவுக்காரரா இந்த பற்றியா போய் கொண்டு இருக்குது ஜெயில் பஸ். ஓ ஜெயில் பஸ். இந்த பஸ்ஸை கண்டாலே தெரியும் உள்ளுக்கு அப்படி இருக்கும் அப்படின்றது தெரியுமா? அப்போ அப்பா ஜெயிலில் இருக்கல என்னன்னு இருந்த நீ? அம்மாவோட இருந்தனியா? அம்மா அப்பா இல்லாத நேரம் என்ன செய்த நீ? உண்மையா அழுதனியாரா? ஆரோட இருந்த அழுதனி? இல்ல ஒரு நாள் நீங்க முதல்ல போன பிறகு நல்லா இருக்கு. குத்தால அருவியில குளிச்சாலும் அடங்காது. இது பாத்தீங்கன்னா திருட்டுவாரிவானத்தோடு நிதியத்தோடு இருக்குது. இந்த வந்து பாத்தீங்கன்னா அதோடு மட்டும் இல்ல, இந்த கீழே பாத்தீங்கன்னா இது நிறைய தோடு இருக்காம இந்த மகன் அனைத்து உறவுகளுக்குமே அன்பு வணக்கத்தை வந்து தெரிவித்துக் கொள்றேன். நானும் என்ற குட்டி மகளும் வந்து அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்றோம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ ஒரு சிறப்பான ஏதாவது இதை ஒன்று செய்யணுமே நான் பாருவி. குட்டி ஃபன் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் வந்து ஆசைப்பட்டிருந்தாங்க. அப்போ குட்டி ஃபன்னுக்கு கூட்டிகிட்டு போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பகுதிகளில் வந்து நெருப்பு வெயில். வெயிலண்டா அப்படி ஒரு வெயில். நம்ம சூரியன் கீழே இறங்கி நிற்கிது இலங்கையில். அப்போ இந்த நேரத்தில் வந்து என்ன செய்யணும்? எல்லாம் வழக்கமாக செய்கிறது, ஆறு குளங்களில் வந்து போய் குளிப்பாங்க. முந்தி யாழ்ப்பாணம் இடம்பெயர்வு இருக்கைகளை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து இருக்கைக்குள்ளே இந்த பக்கத்தில் உள்ள பெரிய குளம் வாய்க்கால்கள் எல்லாம் வந்து ஆக்கள் நிறைஞ்சி வழியும் குளிக்கிறதுக்கு. ஆனால் இப்போ ஒரு தரையுமே வந்து ஹானையில் குளிக்கிற இடத்துக்கு அன்றைக்கு வந்து குளத்துக்கு வந்து போயிருந்தாங்க. போய் பார்த்தா குப்பை ஒதுங்கி போய் இருக்க குளத்தில் குளிக்க இயலாது. ஏன்னா பாவனையில் இல்லை, ஒரு தரம் இறங்கி குளங்களில் வந்து குளிக்கிறது இல்லை. அப்போ இப்போ கிளிநொச்சியில் ஸ்விம்மிங் பூல் வந்துட்டுது. அப்படி தானே பாதவி? ஸ்விம்மிங் பூல் வந்ததால குளத்துக்கு ஏன் குளத்துக்கு மரியாதை எல்லாம் போனான்னு பார்த்தா எல்லாம் நீல தண்ணியில் குளிக்கணும், இது கழிவு தண்ணி, இதில் குளிக்கலாமான்ற ஒரு பார்வை வந்து இப்போ வந்து உருவாகிட்டுது. உண்மையிலேயே அந்த தண்ணியில் நல்லா வற்றி கொண்டு போயக்குள்ளேயும் விடிய வெள்ளன்னு ஏராளமான பேர் வந்து அந்த நேரம் இடம்பெயர்வு மூட்டம் அவ்வளோத்துக்கு பெரிய அளவில் ஆக்கள் இருக்கும். எவ்வளவு தான் ஊற்றியை கரைச்சி விட்டாலும் அவ்வளோத்தையும் தாமரை இழுத்து மீனும் சாப்பிட்டு நீட்டாக இருக்கும் கண்ணாடி மாதிரி தண்ணி. ஆனால் இப்போ வந்து பயங்கர அடசலாக குப்பையாக இருக்கு. என்ன ஹாரிஸ்? அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்? குளிக்க போகிறோம். இனி ஒவ்வொரு ஃபன்னும் குட்டி குட்டி ஃபன்னும் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறோம். அப்போ பாதவிக்கும் 2 நாள் பள்ளிக்கூட லீவு. இன்றைக்கு வந்து குளிக்க போகிறோம், நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நாளைக்கு இப்படியே தான் தீர்மானிக்கணும். என்ன பாதவி லொத்தரண்டு போட்டு என்ன செய்ய போகிறோம்? என்ன மகன் நீ என்ன சொல்கிற? ஓ நீண்ட நாளாக வந்து மகன் வந்து கேட்டுக்கொண்டிருக்கோம்ப்பா. எங்கே குட்டிக்கொண்டு போகிறதா ஐயா? ஸ்விம்மிங் பூலில் என்ன செய்ய போகிற நீ? ஆட்டம் போட்டு குளிக்க போறியா? எப்படி ஆட்டம் போட்டு குளிப்ப? தனியாக குளிப்பியா இல்லை தூக்கி வச்சிருக்கணுமா? நான் தனியாக குளிப்பேன். ஓ அவன் தனியாக குளிப்பான். அப்போ நாங்கள் இன்றைக்கு யார் வலிக்கிட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மற்றது குண்டண்ணா எல்லாருமே வந்து வலிக்கிட்டோம். அப்போ நாங்கள் வந்து இதுக்கு போகிறதுக்கு முதல் கடைக்கு ஒரு சின்ன விளம்பரம் ஒன்று கொடுத்துட்டு போயிடுவோம்மா பாதவி. என்னத்தை கொடுக்க போகிறீங்க? இது உண்டை தேடுறாள். இந்த இதைத்தானே தேடுற? அப்போ அது இதுக்கு நான் கொடுக்குறோம், அதுக்கு நீங்கள் கொடுங்களேன்.
ஓ இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஷாம்போ வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன போடுறது? கண்டிஷனர். அது போடவே தேவையில்லை, இது மட்டும் போட்டால் நம்மள முடிக்க நல்லா இருக்கும். இது ஒன்றை போட்டாலே ரெண்டுமே சேர்ந்து இருக்கும் அப்படின்றது அப்படி சொல்லணும் பாதவி. உங்களோட சின்ன பிள்ளைகளை சந்தோஷம் பண்ணணும்னா இந்த இது வாங்கி கொடுத்தீங்கன்னாலே சரி ரைட் வண்டிடுவாங்க. அடுத்தது மேக்கப் செட். மேக்கப் பண்ணுறதுக்கு நான் மேக்கப் செட் வந்து பாத்தீங்கன்னா என்ன செட் இது? மேக்கப் செட். அதுலேயும் இந்த தண்ணி மாதிரி இருக்கும். எதில் இது மேக்கப் செட்டா? ஓ பவுடர், அந்த பவுடர் பூசுறது என்ன? அதுலேயும் இந்த இது என்ன என்னையா நீ என்னையா சொல்ல நினைக்கிற? இது பாத்தீங்கன்னா இது வடிவான தோடு நிறைய தோடு இருக்குது. இந்த வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, இந்த கீழே தோட பாத்தீங்கன்னா இது நிறைய தோடு இருக்காம. என் மகன் வந்து சொல்றான் உங்களுக்கு உத்தரவாதத்தோட 6 மாத உத்தரவாதத்தோட விதமான கவரிங் தோடுகள் வந்து இருக்குது. கரெக்டா? தோடுகள் இருக்கு. வேற என்ன பாத்தீங்கன்னா டிகேவனி கடையில இருக்கும். இது வந்து டிகேவனி கடையில தான் கிடைக்கும். அப்படித்தானே ஐயா? அப்ப வேற என்ன எங்கட கடையில வந்தா வேண்டலாம்? இந்த இருவல் எதுவல் எல்லாமே வேண்டலாம். ஹாரிஸ் மாதிரி உங்களை மாதிரி படியலோட கூடிய உங்களை மாதிரி படியலோட கூடிய கார் எல்லாம் இருக்குல்ல, அதை சொல்லி விடுங்களேன். உங்களை மாதிரி குட்டி படியலை எப்படி சந்தோஷப்படுத்துறது அப்பா அம்மா? ரைட். அப்போ நாங்கள் வந்து வலிக்கிட்டோம். ஓ ஹாரிஸை தான் இனி கடைக்கு வந்து விளம்பரம் செய்ய விடுறது. அப்போ நாங்கள் இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி நோக்கி போக போகிறோம். கிளிநொச்சி நோக்கி போய் என்னப்பா சொல்லுங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு இதை வேண்டி கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்கன்றா. அவங்களோட பிள்ளைகளுக்கு வேண்டி கொடுத்தா எப்படி சிரிப்பாங்க அவங்க. இங்க விட மாட்டாங்க. நேற்று ஒரு அண்ணா வந்து 7 வயது பிள்ளைக்கான்னு சொல்லி ஒரு வண்டி ஒன்று கேட்டிருந்தார். வெளிநாட்டில் இருந்து கால் பண்ணி இங்கே யாருக்கோ கொடுக்கணும்னு சொல்லி. அது 7 வயது பிள்ளைக்கு பயன்படுத்தக்கூடியது. ஓ அந்த வண்டி தானே? அதோட விலை என்ன? 40. ஓ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4 மோட்டரில் இருக்கிற கார். இதுக்குள்ளே இருக்கிறது வந்து 4 மோட்டார். இது வந்து 45,000. அதுவே குறைஞ்ச விலையில் இருக்கிறது எது மயூரி? எது? ஓ இது வந்து 32,000. இது ஓ 32. குறைஞ்ச விலை, ஆகலம் குறைஞ்ச விலையில் இருக்கிறது இது 7,500. இதுவும் பேட்டரி தானா? ஓ இது பேட்டரியிலையும் கையாலையும் தள்ளக்கூடியது 7,500. இப்படி வந்து சிறுவர்களுக்கான வண்டிகளை வந்து இந்த எலக்ட்ரானிக் வண்டிகளை வந்து மலிவு விலையில் வந்து எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத வந்து சந்தோஷமாக தெரிவித்து கொள்கிறோம். அதே மாதிரி இந்த கவரிங் நகை ஐட்டங்கள் வந்து எங்கள்கிட்ட பிரதானமாக நிறைய பேருக்கு வந்து கேள்வி இருக்கிறது. அதே மாதிரி இந்த தாலிக்கொடி வந்து ஏராளமான உறவுகள் ஒரு இடையில் நான் முதல் ஒரு ஆரம்பத்தில் ஒரு விளம்பரம் கொடுக்க ஏராளமான உறவுகள் வந்து கேட்டிருந்தீங்க. அப்போ இப்போயும் வந்து தேவையான அளவு வந்து இருக்குது. வெளியில் உள்ள உறவுகளும் வந்து கொரியர் சர்வீஸ் மூலம் வந்து பார்சல் மூலம் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இந்த தாலிக்கொடியில் விலை வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எவ்வளவு கால உத்தரவாதம்? 1 வருட உத்தரவாதத்தோடு இந்த தாலிக்கொடி கிறிஸ்டியன் அதே மாதிரி இந்து 2 பேருமே பயன்படுத்தக்கூடிய தாலிகள் வந்து இருக்குது. அதே மாதிரி விதமான மாடலான செயின் இருக்குது. எல்லாம் உத்தரவாதத்தோடு வழங்கப்படும். 1 வருட உத்தரவாதம். அதே மாதிரி கொஞ்சம் வெயிட்டில் கூட வேணும். இப்போ 5 பவுன் அதுக்கு அந்த ஒரு இதில் இருக்கிற தாலி எல்லாம் இதில் இருக்கிறது. அதை விட கூடுதலான வெயிட்டில் வேணும்னா அதுக்கு ஒரு கூட சார்ஜ் வந்து வரும். அதே மாதிரி நீங்கள் என்ன பட்டன் என்ன மாதிரி சொல்கிறீங்களோ அதை வந்து செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். சரி ஐயா நாங்கள் போவோமா? இப்போ குளிப்போமா? உங்களிலிருந்து விடைபெற நம்ம கார்த்திக் நம்ம பார்த்து என்ன விடைபெறவே இல்லையே. நாங்கள் இப்போ தானே குளிக்கிறதுக்கே போகிறோம். நீங்கள் குளிக்கிற இடத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்னத்தையெல்லாம் நாங்கள் எதிர்கொள்கிறோம்ன்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. வாங்க இன்றைக்கு குட்டி ஃபன் எடுப்போம். வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு வெயில் ஒன்று அடித்து கொண்டு இருக்குது. வீடியோவும் வந்து நிறைய நாள் வந்து போடையில. அப்போ நாங்கள் இனி அன்றாடம் எங்களோட செயல்பாடுகள் என்னென்ன செயல்பாடுகளில் வந்து போய்கொண்டிருக்கிறோம், என்ன செய்கிறோம் அப்படின்றத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வீடியோ பார்க்குற உறவுகள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு பாட்டு ஒன்று படிப்போமா? பொன்வானில் மீனுறங்க பூந்தோப்பில் தேனுறங்க அன்பே உன் ஞாபகத்தில் எங்கே போய் நான் உறங்க கண்ணோடு தூக்கமில்லை தேன் முல்லையே கண்ணீரில் வா
வாடுகின்றேன் நீ இல்லையே அதில் நீ இல்லையே. ஐயா நீ இந்த பாட்டு ஒருக்கா படிச்சு விடு. நீ இல்லையே. ஓ மகன் வந்து சந்தோஷமா இருக்கிறான். என்னதுக்குன்னு சொன்னா நாங்கள் வந்து குளிக்கிறதுக்கு போகிறோம். வாங்களேன். ரைட். இந்த அடுத்த ஆக்கள் வந்து வந்துட்டாங்களா? யாரான்னு பார்த்தீங்கன்னா வாங்களேன், இப்படி வாங்க. அது சூர்யா. இவரை வந்து தெரிஞ்சிருக்கும், மூத்த பையன் சரீஸ். ஜனார்த்தனன். ஜனார்த்தனனை வந்து தெரியாத ஆக்கள் இருக்காது, எல்லாருக்குமே ஜனார்த்தனனை வந்து தெரிஞ்சிருக்கும். சரி அப்போ போவோமா ஐயா? ரைட். அப்போ நாங்கள் குளிக்கிறதுக்காக வலிக்கிட்டோம். வாங்க. நிறைய அன்புக்குரிய உறவுகள் வந்து கேட்டிருந்தார்கள், என்ன வீடியோ ஒன்றும் போடுறீங்க, இல்லை வீடியோ போடுங்க பார்க்கணும், என்ன நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நானும் வந்து கொஞ்சம் ஜெயிலில் இருந்து வந்தது தானே கொஞ்சம். ஏன் ஐயா அக்காவை போட்டு அப்படி தள்ளுற நீ? ஐயா அக்காவையும் பார்க்க விடணும் ஐயா. இதில் அக்காவோட முகம் தெரியுது இல்லையே. ஓ என்ன செய்கிறீங்க பாதவி? ஓ பாதவி வந்து ஸ்டாண்டை வந்து பிடிச்சிருக்கிறாள். என்னப்பா என்ன ஹாரிஸ் என்ன சொல்கிற? எப்படி இருக்குது? குத்தால அருவியில குளிச்சாலும் மடங்காது. ஒரு மாதிரி எங்களோட ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுபோக விதைப்புக்கு வந்து வயல்கள் தயாராகி கொண்டிருக்குது. சிறுபோகம் ஆரம்பிச்சிட்டோடா? அப்போ இதில் இருக்கிறது தவறி விழுந்த நெல்லுகளோ விதைச்சது தானா? சுல்தானே தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களோட பகுதியில் வந்து வயல்கள் எல்லாமே சிறுபோகத்துக்கு வந்து தயாராகிட்டு, இரநமோட தண்ணியை நம்பி இங்கே வந்து சிறுபோக விதைப்பு வந்து நடக்கிறது. அப்போ சிறுபோகத்துக்கு வந்து தயாராகிருக்கு. கொக்குகள், இந்த கொக்கு வந்து பெருசாக காண கிடைக்கிறது இல்லை. என்ன சாமான்டா இது? நத்த ஒத்தியா இல்லை வெளிநாட்டு கொக்கு மாதிரி தெரியல. நத்த ஒத்தி குஞ்சுகள் மாதிரி இருக்கு எனக்கண்டா. ஓ நத்த கொத்தின்றது அந்த இதில் இருக்கு பாரு, பெருசாக இருக்குது, அந்த கலராக இருக்குது, வெள்ளையும் கருப்பும் சேர்ந்தது நத்த கொத்தின்னு சொல்கிறது. இது வரைக்கும் நான் போனதில்லை. எங்களோட கிளிநொச்சியில் இருக்கிற ஸ்விம்மிங் பூல் வந்து இருக்குது, ஆனால் இது வரைக்கும் போனதில்லை. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து போய் பார்க்க போகிறேன். அப்படி ஒரு தளத்தை ஓ இப்போ தான் போகிறாள் பாதவி. நீ என்னையா சொல்ற? இதுதான் முரசுமோட்டை பள்ளிக்கூடம். இது இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முரசுமோட்டை பள்ளிக்கூடம் அமைஞ்சிருக்கிற அந்த வளைவு ஏராளமான உறவுகளுக்கு தெரியும். கிளீம் இவனை வந்து மெல்லிய படின்னு ஆக்கள் பார்க்குறாங்க. அப்படியே காட்டி விட அவருக்கு 6 பேக்கை உண்டு. 6 பேக்கை காட்டி விடு. இதுதான் 6 பேக். எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. உன் பயிற்சி செய்கிறவன் என்னையா? ஜனாட 6 பேக்கை ஒருக்கா காட்டி விடுங்க. பயிற்சி செய்கிறவன் ஹாரிஸும் ஜனாவும் பயிற்சி செய்கிறது என்னையா? ஓ எப்படி இருக்குங்கட வயல்? இது இடம் நந்தவனத்தடி, நந்தவன ரோட்டன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வேகமாக விட சொல்றியா? என்னவா அது? ஏசி போன காரணத்தால் வந்து கண்ணாடியில் வந்து ஃபுல்லாக கீழே இறக்கி இருக்கிறோம். ஏசி அந்த பெலிட்டோ ஏதோ ஒன்று மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓ வெளிக்காத்து நல்லா தான் இருக்குது, ஜிலி ஜில. பாதவிக்கு தான் வெக்க ஒத்து கொள்ளுது. 24 மணி ஏசில இருந்து பழகினவள் சரி, அவளை கூட்டி தான் கொஞ்சம் உறவே வைக்கிறாள். நோட் பண்ணி விடுறீங்களா 6 பேக் வீடியோ? ஹாரிஸ்டியா? ஹாரிஸ் அந்த 6 பேக் வீடியோ போட்டு விட வாடா வழிய. உனக்கு விருப்பமா? ஹாரிஸ் என்னல பாசமா? நான் ஹாரிஸ்ல பாசமா? யார் பாசம்? அந்த மைக்க பாத்திட்டாங்களே.
அடே பறிச்சு கொடுமா, அவனில் தான் நான் பாசம். மைக்க கொடு. ஐயோ அது மட்டும் வாழ்க்கையில முடியாது. கொடு பாதவி. அவன் இப்போ கேட்குறான், நான் பாசம் பண்ணா முதல் மைக்கை பறிச்சுட்டா வாப்பம் வந்து, அப்போ தான் நம்புவான். இப்போ நம்புறியா? இப்போ சொல்லு, யார் பாசம்? அப்பால ஆ அப்பால 2 பேரும் என்னென்று படுக்கிறாங்க? கட்டி விட்டுட்டு ஓ, என் மகனும் நானும் கட்டி பிடிச்சோன்னு தான் படுக்கிறாங்க. மகன் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முதல் அம்மாவை தான் கட்டி பிடிச்சோன்னு படுப்பான். ஆனால் ஜெயிலுக்கு போய் வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு அந்த கொஞ்ச நாள் இடைவெளி வந்து ஒரு தாகம் மாதிரி தொடர்ச்சியாக வந்து இரவில் என்ன தான் கட்டி பிடிச்சோன்னு படுக்கிறான். ஒரு வித்தியாசம் இல்லை, நடிக்கிறானோ தெரியல பாசம் மாதிரி. இவன் உண்மையாகவே பாசம் தானே ஐயா? அப்போ அப்பா ஜெயிலில் இருக்கல என்னன்னு இருந்த நீ? அம்மாவோட இருந்தனியா? அம்மா அப்பா இல்லாத நேரம் என்ன செய்த நீ? உண்மையா அழுதனியாரா? ஆரோட இருந்த அழுதனி? இல்ல ஒரு நாள் நீங்க முதல் நாள் போன பிறகு கொட்டில இருந்து அழுதவன். அப்ப அதுக்கு பிறகுதான் காய்ச்சல் வந்து போட்ல இல்லாம இருந்தவன். காய்ச்சலும் வந்ததா ஐயா? போட்ல இருந்த அப்பா அம்மாவை காணையில இருந்து அழுதனியா நீ? வாட்லேயும் இருந்தனியா? ஓ, இந்த மகன் வோட்டில் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மகன் உண்மையாகவே அப்பா அம்மா இல்லைன்னு தான் கவலைப்பட்டுனியா? அழுதனியா ஐயா? ஒரு நாள் தென்னை மரத்துக்கு தர்மபுரத்தில் அம்மா அப்பா வந்தாதான் நான் வந்து அவனை தூக்கி. எத்தனை மணிக்கு? இரவு. ஓ, இரவு மகன் அழுது இருக்கிறான். நாங்கள் போன நேரம் நானும் அம்மாவும் இல்லாத நேரம் அவருக்கு திடீரென்று 2 பேரும் இல்லாமல் இருக்கல ஒரு அப்செட்டாக வந்து இருந்திருக்கு. யோசிச்சு எப்படி முழிக்கிறான். ஆனால் விஷயம் யோசிச்சு பிடிச்சிருவான் விஷயத்தை. இல்லையா? இந்த பத்தியா போய் கொண்டு இருக்குது ஜெயில் பஸ். ஓ, ஜெயில் பஸ். இந்த பஸ்ஸை கண்டாலே தெரியும் உள்ளுக்கு அப்படி இருக்கும் அப்படின்றது தெரியுமா? ஓ, ஒவ்வொரு நாளும் வந்து போகுமா? கொதிச்சு கொண்டிருக்கு. எப்படி அந்த தண்ணியில் என்ன எங்கால கடல் இருக்கு? இதுதான் கந்தசாமி கோயில். கந்தசுவாமி கோயில் முந்தி சின்ன ஒரு கோயிலாக வந்து இருந்திருக்கு. ஏராளமான உறவுகள் வந்து பார்க்க இது ஒரு சின்ன கோயிலாக வந்து இருந்தது. இப்போ அடுத்த கட்ட வேலைத்திட்ட அடுத்த கட்ட பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா. என்ன கோயில்? மெதுவா மெதுவா இது ஒரு காதல் பாட்டு. இப்போ நாங்கள் ஸ்விம்மிங் பூலுக்கு கிட்ட வந்துட்டோம். இந்த ஸ்விம்மிங் பூல் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றது வந்து ஏராளமான உறவுகள் வந்து கேட்பீங்க. அதுக்காகவே அது அமைஞ்சிருக்கிற இடத்த வந்து சரியாக வந்து காட்டுறோம். இந்த இடத்துக்கிட்ட அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காக்கா கடை சந்தின்னு சொன்னால் தெரியும். எல்லாம் பழையாக்கள் வந்து இதை வந்து காக்கா கடை சந்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரம் முன்னாலேயா? ஓ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குள்ள அதில் ஸ்விமிங் மட்டும் இல்லை, எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் இருக்குதான். ஃபுட்பால், கிரிக்கெட், போலீஸ் போகிற இதுக்குள்ளேயோ? இது வந்து முந்தி முத்தவெளி கிரவுண்டுன்னு சொல்லி இதுக்குள்ளால் வந்து வரும் ஹெலிகாப்டர் சமாதான நேரம் கெளி வந்து கூடுதலாக வந்து இறங்கின இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தான் கெளி கூடுதலாக வந்து இறங்கி சமாதானம் பேசினது. ரைட். என்ன கட்டி கொண்டு போகணும்? அங்கால வந்து பாருங்க, அந்த மெயின் ரோட்டை காட்டுங்க. ரைட். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே மெயின் ரோட். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இங்கால இவ்வளோ பெரிய ஒரு குளம் இருக்கிறது கனவேருக்கு வந்து தெரியாத. வா. ஓ, அதில் போய் குளிச்சுட்டு குரூப் மாதிரி அதில் குளிச்சுட்டு வந்துடுறாங்க. ஓ, என்ன நீச்சல் தர? ஓ, அதில் ஒரு அக்கா வந்து சொல்கிறா வந்து பார்த்தீங்கன்னா இது குளம் இல்லை, நீச்சல் தடாமண்டு. அதான் உண்மை. எங்களை பொறுத்த மட்டும் குளம். ஆ, வாங்க. எங்க குளிக்கிற இடம் இருக்கு? எங்க
குளிக்கிற இடம் எங்க அந்த இப்போ நார்மலாக குளிச்சுட்டு போகிற இடம் பண்ண அதைத்தானே ஓ சில பேர் வராங்க என்னப்பா ரைட்டா சரி ஆரிஸ் ஆரிஸ் ஆரிஸும் குளிக்கணுமாடா ஆரிஸ் ஊத்தையானு இல்லை தானே ஆரிஸும் குளிச்சுட்டு தான் ஆ நான் குளிக்கல ஊட்ட நாளைக்கு குளிச்சாதான் இறக்குவோம்னு சொல்லி கட்டாமல் சொல்லி போட்டாங்க ஒன்றும் செய்யலாது அப்போ நாங்கள் குளிச்சு போட்டு இறங்க போகிறோம் சரியா ஐயா தண்ணி 4 பக்கம் நீச்சல் எப்படி என்றதை வந்து பாருங்க இவ்வளவுதான் விஷயம் இப்படி காலை அடிச்சு கொண்டு வந்தீங்கன்னா அவர் நீச்சல் மாஸ்டர் தான் அவர் நீச்சல் மாஸ்டர் தான் சிம்பிளா பழகிட்டு போறாங்களா என்ன பேப்பரா அங்கேயும் சின்னாக்களை தாக்கணும் எங்களே டாக்காடி மங்கள டாக்கு மாதை டாங்க டாக்கு மாதவியையும் ஆரிசையும் இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்டா நான் ஆரிசை இது போக ஏறிக்கொண்டு போக நினைக்கிறேன் என்ன அப்பச்சாமி என்ன செய்வோம் நானும் நீந்தி கண்ணனால் ஒரு நீந்தி பார்ப்போமா ஆணுவண்ணா பயப்படுவார் அப்படி சைட்டால நடப்பாவன் சொல்றேன் இது கொஞ்சம் குறைவு எல்லா இடமும் சால்பமாக தான் இருக்குது மாறிச்சு நீ போ நான் போடுறேன் பாப்பா இப்ப நீந்த போறானே இந்த மகன் நீச்சல் நீச்சலை பற்றி ஒரு விளக்கம் ஒன்று கொடுப்போமா அந்த வட்டத்துக்கு ஒரு 2 காலம் வட்டத்துக்கு விடு ம் 2 காலம் வட்டத்துக்கு விடு அப்பா அப்பா அவனை பார்த்துக்கொள்வார் நீ என்ன பார்த்துக்கொள்வான் 2 காலம் வட்டத்துக்கு விடு நான் பார்க்க வட்டத்துக்கு பானு நீ போய் உடுப்பு மாத்திட்டு வா நீ 2 காலம் வட்டத்துக்கு விடு இங்க வாவம் பாது இங்க வா அப்பா நீ என்ன புடி முதல் நீ பயப்பட 2 காலம் வட்டத்துக்கு விடு போடு இந்த வட்டத்தை போடு நீங்க அரித பார்த்துக்கொள்வீங்க அதுக்கு ஆரிஸ் பிடிடா இத பிடி இத பிடிச்சிரு இப்படி எஞ்சி வர அவனே நிக்கிறான் பிடிச்சு கொண்டு இல்ல விட மாட்டேன் நான் பிடிச்சு கொண்டு இல்லடா பயப்படாத பிடி ஐயா என்ன ஐயா அப்படி சாமி நீ இத பிடிச்சு கொண்டு நிக்கப்படாது இப்படி பிடிச்சு கொண்டா காலாடி பாத்தீனா பாய் வெட்டி ஊன் பட்டத்தை விடுங்க வட்டத்துக்குள்ள ஓ இப்படி இருத்து விடணும் சீ அப்ப நீங்க வட்டத்துக்கு விட்டு பிடிச்சு விடு இப்ப இப்படி பாப்போம் புடி பாதவி வா ஏன் பாதவி வா பாதி வட்டத்துக்கு போ பாதி பயப்படாதடா ஆரி சொல்லு பயப்படாதடா ஆமா உள்ள போணும் உடம்ப போய் உள்ள விடு ரைட் இப்ப அதுல படி அது ரெண்டு சைடு இப்ப இந்த கை அங்க இந்த கையில எப்படி அது விடு விடு அதுக்குள்ள கால் விடணும் ஐயா சீலையில விடு நிக்க விடு பிள்ளையால் குளிக்கிறது கண்டு வேற இடத்துல என்ன அதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்கும் ஆனா இங்க இல்ல பாலுவண்ணா இந்த கால் வைக்கிறேன் காது விடுங்க காது இதுக்குள்ள வைக்கிறேன் மக்கள் எதுக்குள்ள இந்த கயிறு சீ கைத்துக்கு விடுறல காலெல்லாம் வெட்டி இருந்த கயிறு காயிரம் பிடி இத பாதி விட பாதி நீ அப்படியே கையை விடு நீ கையை விடு இது ஒரு வீடியோ நான் உயிரை கையில பிடிச்சிருக்கேன் வாங்க ஐயோ சத்தியமா அப்பச்சாமி நீ இந்த ஒரு கணே மாமா இங்க பாருங்க பாப்பா இங்க கயிறு அது என்னதுக்கு இந்த கயிறு இருக்கு காலை வச்சு கொண்டு இருக்கிறோம் எங்களுடைய கிளிநொச்சி முத்தவழி கிரவுண்ட் போலீஸுக்கு நேரம் முன்னால் கிளிநொச்சி போலீஸுக்கு வந்து நேரம் முன்னால் அமைந்திருக்கிற ஒரு கிரவுண்டாக வந்து இருந்தது. இது வந்து முதல் கிரவுண்டாக இருந்தது. இங்கே தான் சமாதான காலப்பகுதியில் ஹெலிகாப்டர் நிறைய இறங்கி சமாதான பேச்சுக்கள் வந்து நடந்த இடம் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு பிறகு இந்த யுத்தம் முடிவடைந்ததுக்கு பிறகு இதை வந்து கிரவுண்டாக இல்லாமல்
எங்களுடைய கிளிநொச்சி மத்திய கல்லூரிக்கு கிட்ட தான் அந்த பொது மைதானம்ன்றது வந்திருந்தது. ஆனால் ஆரம்பத்தில் இங்கே தான் பொது மைதானம், இங்கே ஆயுத கண்காட்சிகள் அது இதுன்னு சொல்லி நிறைய நடந்த ஒரு பிரபல்யமான கிரவுண்ட். இந்த கிரவுண்டில் இப்போ வந்து நிறைய ஸ்போர்ட்ஸுக்குரிய வேலை திட்டங்களை வந்து கவர்மெண்டால் வந்து செய்திருக்கணும். அதில் மிக பிரதானமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நீச்சல் தடாகம். இது இவ்வளவு பெரிய ஒரு நீச்சல் தடாகம். இப்போ தனியாருடைய நீச்சல் தடாகங்கள் இருக்குது, ஆனால் இவ்வளோ பெரிய அளவுக்கு இருக்குமாண்டா இல்லை. இவ்வளோ பெரிய நீச்சல் தடாகத்தில் ஒரு முக்கியமான வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு நான் குளிக்கிறதுக்காக வந்தேன், அந்த இடத்துல வந்து பார்க்க இவர் வந்து பயிற்சி ஆசிரியராக இருக்கிறார். இங்கே இந்த நீச்சல் கற்றுக்கொள்கிற சிறு வயது மாணவர்களுக்கு வந்து பயிற்சி ஆசிரியராக வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு நல்ல ஒரு விடயம். இதை வந்து ஒரு காலத்தில் நான் யோசிச்சது, எங்களுடைய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூமியிலேயே பெரும்பாலும் நீரால் சூழப்பட்டது. எந்த நேரமும் மழை ஒரு இடத்துல கடும் மழை தொடர்ச்சியாக வந்து பெய்யுமா இருந்தால் அங்கே வந்து சுற்றி வர பெரிய ஒரு என்னென்ன வெள்ளப்பெருக்குன்னு சொல்லுவோம், வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீரென்று நாங்கள் படுத்திருக்கிற இடத்துல தண்ணி சூழும். நீரால் எந்த காலத்துலேயுமே ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. அப்போ ஏராளமான பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நீச்சல் என்றது வந்து தெரியாமல் இவ்வளவோ பேர் இறந்து போனதை வந்து கேள்விப்படுறோம். தண்ணியில் வந்து ஒரு பெரிய அளவு தண்ணியை கண்டோன்னே பெரும்பாலும் இப்போ மனிதனோ மிருகமோ இயல்பாகவே மிருகங்கள் நாயலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாயோ மாட்டுக்கண்டுகளோ இல்லை என்ன மிருக வகையில் எதை தூக்கி போட்டாலுமே நீந்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னு மனிதனுக்கு ஏன் அந்த நீச்சல் ஆர்வம்? மனிதனுக்கு அப்படி ஆர்வம் இல்லைன்னு சொல்லி இல்லை, இருக்குது. அவருக்கு இயல்பாக சின்ன குழந்தைய பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளைக்காரர் வந்து சின்ன குழந்தையிலே தூக்கி போட்டு அவையல் வந்து பயம் அறியாதாக்கள். இந்த சின்ன குழந்தைகள் வந்து பயம் தெரியாது, தண்ணி தாக்குமா அது செய்யுமா இது அதொன்றுமே தெரியாது. ஆனால் அவை இயல்பாகவே நீந்தக்கூடிய கெப்பாசிட்டி அவைக்கு இருக்குது. இப்போ இவர் சொல்கிற விஷயத்தில் வந்து மெயினான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மனிதன்கிட்டையும் சரி மிருகத்திட்டையும் சரி இயல்பாக மனிதன் நீரில் தூக்கி போட்டோன்னா நீந்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஏன் நீச்சல் தெரியாமல் தண்ணீரை விழுந்தோன்னு சில குழந்தைகள் இறந்து போகிறதுக்கான அடிப்படை காரணம் சின்னல்ல இருந்தே பெற்றோர் வந்து தண்ணிக்குள்ளே நீ போகக்கூடாது, ஆறுகளுக்குள்ளே இறங்கக்கூடாது, தண்ணி ஆபத்து, உன்னை இழுத்திடும், தண்ணி அமர்த்திடும், தண்ணி என்றோன்னா அது ஒரு பயத்தை உண்டு பண்ணி ஒரு கால் எட்டாத ஒரு அளவு தண்ணியில் ஒரு புள்ள போய்க்குள்ள ஏங்கி போயிடுது. முதல் கட்டம் தன்னை நீச்சல் திறனை இழந்து ஏங்கி போய் அடுத்த கட்டம் அது தெரியாமையே இறந்து போகிறோம். அதுக்கு மெயினான காரணமாக நான் வந்து தெரிஞ்சிருக்கிறது உளவியலில் பேரண்ட்ஸ் வந்து ஆரம்பத்தில் இருந்து தண்ணி என்றால் பயம் அதுக்குள்ளே இறங்கக்கூடாது. ஆனால் இயல்பாகவே நீந்தக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு இப்போ நீச்சல் தெரியாது. நீச்சல் ஒரு குழுவை நிப்பாட்டி போட்டு இதில் எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியும்னா அதில் ஒரு குறைஞ்ச அளவு ஆக்களுக்கு தான் நீச்சல் தெரிஞ்சிருக்கும். பெரும்பாலான உறவுகளுக்கு வந்து நீச்சல் தெரியாது. அப்போ அந்த நீச்சலோட முக்கியத்துவத்தை சரியாக தெரிஞ்சுக்கொண்டு உங்களோட பேர் என்னென்னா? என் பேர் விதுசன். கிளிநொச்சியில் உள்ள ஏராளமான உறவுகள் இருக்குதுங்க. நாங்கள் வந்து பழகுறதெல்லாம் குளங்களில், ஆனால் இப்போ குளம் வந்து பாவனையில் இல்லை. அதே நேரம் ஒரு மாஸ்டர் கண்காணிப்பில் வச்சு நீச்சல் பழக்கிறது இப்போ உள்ள பேரண்ட்ஸுக்கு வந்து வேலைகள் கூட. இப்போ முந்தியண்டா எல்லாம் வயல்கள் ஆறுகள் குளங்களோடையே மினக்கட்டிருந்தோம் தாய் தகப்பன். அப்போ அதால் அவையில் வந்து ஈஸியாக நீச்சலை வந்து கற்றுக்கொண்டு இருந்துச்சுன்னா நாங்கள் எல்லாம் அந்த ஆறு குளங்களில் தான் நீச்சலை வந்து கற்றுக்கொண்டது. ஆனால் இப்போ வந்து படியல் வந்து இங்கே வந்து கண்ணாடியெல்லாம் கொழுவி நீச்சல் கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமென்று நான் நினைச்சேன்னா மூத்தவர் வந்து நீண்டுவார். ஆனால் இவாவும் பாதவியும் வந்து நீச்சல் கற்றுக்கொள்ளையில் அப்போ இண்டையிலேருந்து வேலையும் வந்து அவையிலையும் நீங்கள் வந்து வகுப்புக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். இதில் வந்து பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து குறிப்பிட்ட பேரண்ட்ஸ் வந்து கொண்டு விட்டுட்டு இருக்கணும். எத்தனை மாணவர்கள் உங்கள்கிட்ட இப்போ எங்கள்கிட்ட ஒரு 20 பிள்ளைகள்கிட்ட பழகி கொண்டு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் கிளாஸ் போட்டுருக்கிறபடியாக கொஞ்சம் பேர் தான் வருவினா அவங்க டைம் கிடைக்கிற நேரத்தில் வந்து வேறு நேரத்துக்கு வருவினா. ஆனால் அந்த நேரத்துக்கு நீங்கள் பழக்குவீங்க? அந்த நேரத்துக்கு பழக்கம். அவன் என்ன நேரத்துக்கு இல்லை, ஒவ்வொரு நாளுமே 3:30க்கு நடக்கும் கிளாஸ். 3:30லேருந்து 5:30 மட்டும் நடக்கும். ஒவ்வொரு நாளும் 3:30லேருந்து 5:30 மட்டும் இங்கே நீச்சல் வகுப்புகள் வந்து நடக்குது. நீச்சல் பெரியவரா நீங்கள் சிறியவரா? உங்களுக்கு அது எவ்வளவு கால எல்லைக்குள்ளே பழக்கிறோம் இல்லை எவ்வளவுக்குள்ள வேறு நீச்சல் தெரிகிற ஒரு அளவுக்கு நான் கொண்டு வந்து நிப்பாட்டுவோம்ன்ற மாதிரி அப்படி இருக்கா இல்லை வேறு திறனை பொறுத்ததா? இல்லை அது வந்து சில பேர் வந்து 5-6 நாள்லேயும் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், 2 நாள்லேயும் கொஞ்சம் அவையில் இந்த கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது வந்து அவையின் தனித்திறன். அது மட்டும் இல்லை, அவைக்கு ப்ராப்பரான ஒரு நீச்சல் நீந்தக்கூடிய ஒரு 21 மீட்டர் 50 மீட்டர் நீந்தக்கூடிய மாதிரி சொன்னால் நாங்கள் 15 கிளாஸில் முற்றாக இந்த நீச்சல் தங்களை காப்பாற்றிக் கொள்றதுக்கான அளவுக்கு பழக்கி விடுவோம். தங்களை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கான நீச்சல் திறனை வந்து வளர்த்துக்கொள்ளலாம். அந்த நீச்சலோட முக்கியத்துவத்தை வந்து சொன்னால் திடீரென்று பெரும் இயற்கை அழுத்தங்கள் வரும். அந்த அழுத்தங்களில் இப்போ இன்றைக்கு இதை என்ன ஆபத்துக்கு நாங்கள் போகிறோமா செய்ய போகிறோமான்ற ஒரு இடத்துல தண்ணி எங்களுக்கு அதிகளவு வந்துட்டு அந்த இடத்துல நீந்தி தான் பிழைக்கணும்னு சொன்னால் அந்த இடத்துல நீச்சல் தெரியாத காரணத்தால் ஏராளமான பேர் இறந்து போனாக்கள் இருக்குன்னா இந்த இயற்கையோடு நாங்கள் இருக்க நீச்சல் எல்லாருமே தெரிஞ்சிருக்கணுமன்றது என்னுடைய வந்து பார்வை.
ஒரு ஆளுக்கு எவ்வளவு கட்டணம் வந்து அறவிடப்படுது ஒரு மாதத்துக்கு? மாதத்துக்கு சொன்னால் நாங்கள் மாதத்தில் வந்து 15 கிளாஸ் நடத்துவோம். 15 கிளாஸுக்கு வந்து கோச் ஃபீஸ் வந்து 3000 வேண்டுறோம். 15 கிளாஸ் 3000 வேண்டுறோம். ஆனால் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி நாங்கள் 1500 ரூபா சின்னாக்களுக்கு 18 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு 1500 ரூபா 3 மாதத்துக்கு மெம்பர்ஷிப் இருக்கீங்க. 3 மாதத்துக்கு அவை பயன்படுத்தி கொள்ளலாம். கவர்மெண்டால் வந்து 1500 ரூபா கட்டினால் அவையில் வந்து 3 மாதத்துக்கு வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். 3 மாதத்துக்கு இந்த நீச்சல் பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்கு கோச் இல்லாமல் தாங்கள் இயல்பா வந்து பழகிறதுக்கு நீங்க கோச் வந்து பழக்கிறேன்னு சொன்னா அதுக்கு 3000 ரூபா அவர் வந்து அதை பொறுப்படுத்து பிள்ளைகளுக்கு. அதுவும் ஒரு பெரிய ஒரு ரிஸ்கான வேலை உண்டு. என்ன இப்போ கோச் வந்து பழக்கிறார் அப்படின்னு சொன்னால் கோச் பழக்கிறார் தானேன்னு சொல்லி தண்ணி வந்து இப்படி ஒரு வாளி தண்ணியாக இருந்தாலும் சரி, பெரிய ஆறாக இருந்தாலும் சரி, ஒரு மூடி தண்ணி முகத்துக்கு அடித்து நாங்கள் கணக்காக சுவாசிக்கிற நேரம் இப்படி இழுக்கிற நேரம் தண்ணி கொழுவிட்டா லன்ஸுக்குள்ளே தண்ணி போயிட்டுன்னு சொன்னால் உடனே சந்தர்ப்பம் காட்டு அந்த அப்படியான உடனே இதுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் நார்மலாக பார்க்க போனால் பாருங்கள், நீச்சல் நீந்துறதுக்கு வந்து எங்களுக்கு இந்த நான் சொன்ன மாதிரி பயம் தான் நாங்கள் தாழ்றது பயம்தான் தாழ்றதுக்கு காரணம். ஆனால் கிக் பண்ணாமலோ இல்லாட்டி நார்மலாக இதுனாமலோ ஒரு ஆளை மிதக்க வைக்கலாம். தம்பி ஒரு மிதவங்க அப்போ கால் கிக் பண்ணாமல் கொள்ளாமல் காற்றை பயன்படுத்தி அப்படியா? இல்லை அதாவது வந்து நாங்கள் என்ன செய்யணும், இவர் இப்போ எந்த ஒரு ஆட்டமும் இல்லாமல் மிதந்து நிற்பார். அப்படி எந்த ஒரு ஆட்டமும் இல்லாமல் அவர்கிட்ட பொடி வந்து மிதக்க எங்கட நாங்கள் பயத்தில் போட்டு காலை கையை அடித்து இதன்னா தான் நாங்கள் தாழ்வோம். இப்போ நார்மலாகவே நாங்கள் இதான்னு சொன்னால் எங்களோட உடம்பை வந்து தண்ணி மிதக்கும். அதை நாங்கள் அசையக்கூடாது. நாங்கள் சும்மா ஒரு குளத்துக்குள்ளேயோ ஒரு கிணத்துக்குள்ளேயோ விழுந்துட்டோம்னு சொன்னால், தவறுதலாக விழுந்துட்டோம்னு சொன்னால் நாங்கள் பயந்து திமிரி அடித்து இதன்னா தான் மூக்குக்குள்ளே லன்ஸுக்கெல்லாம் தண்ணி போய் உடனே இறக்குறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் நாங்கள் நார்மலாக யார்ட்டையும் உதவி கேட்குறதுக்கு வந்து நாங்கள் நார்மலாக கையையும் காலையை மசைச்சு கொண்டு கையை உயர்த்தி யார்ட்டையும் நாங்கள் உதவி கேட்கலாம். கேட்டோம்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் தப்புறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இல்லைன்னு சொல்லி நாங்கள் பதறி அடித்து காலை கையை உதாரணம் இழைப்பும் வந்து கூட வந்துடும். அதே நேரம் இது இப்போ இவர் சொன்ன முறை வந்து பார்த்தா அவர் வந்து காற்றை வயிற்றுல வந்து குறிப்பிட்ட அளவு காற்றை வந்து உள்வாங்கினா காற்றோட எங்களோட உடம்புல காத்திருக்க கட்டாயம் தூக்கும் மேலே. அதே இது இவர் இப்படி இருக்கிற மாதிரி அப்படியே திரும்பி இருந்தாருன்னு சொன்னால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நாங்கள் போய் கொண்டிருக்கலாம். 6 மணி எங்களை காப்பாற்று வரைக்கும். உண்மையிலேயே நானும் இந்த நீச்சல் வந்து கற்றுக்கொண்டான். சிறு வயதில் நீச்சல் கற்றுக்கொண்டான். என்ன ஒரு முதல் ஒரு நண்பன் ஒருவர் என்னை விட ஒரு 3-4 வயதில் கூடின ஒரு நண்பன் எதிர்பாராத நேரத்தில் கிணத்துல வந்து தள்ளி விட்டுட்டு தானும் பின்னுக்கு பாஞ்சு வந்து அந்த கிணத்துல விழுந்தோன்னா நான் இறங்கி போனேன். எனக்கு நீச்சலே தெரியாது. அப்போ நானாக நீந்துறேன். அதுக்கப்புறம் அவன் வந்து கையை கொடுத்து இவ்வளவு தான் தண்ணி என்ன பயப்படாத இவ்வளவு தான்ன்ற ஒரு விஷயத்தை வந்து சொன்னால் அதுக்கப்புறம் நான் நீந்த வலிக்கிட்டு அதுக்கப்புறம் கடலில் பெரிய அளவில் நீந்தினான். கடலில் கிலோமீட்டர் கணக்கில் நீந்தினான். அந்த நீச்சல்லையே இப்போ நேராக நீந்துறதை விட அடுத்த வளத்தில் நீந்துறது வந்து ஈஸியாகவும் வேகமாகவும் முகத்துக்கு காலை ஏறாமல் நீட்டாக இருக்குமே. நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கை காலை ரிலாக்ஸாக வச்சு பொடியை ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இருந்தோம்னு சொன்னால் நாங்கள் மிதக்கலாம். கடல் தண்ணி இதை விட அடர்த்தி கூட இந்த தண்ணி கொஞ்சம் வலிச்சல் கூடுதலாக கொடுக்க வேண்டி வரும். உண்மையிலேயே எங்களுடைய கிளிநொச்சியில் உள்ள உறவுகள் இந்த சந்தர்ப்பத்தை வந்து சரியாக வந்து பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளோட இந்த நீச்சல் விஷயத்தில் வந்து கவனம் செலுத்துங்க. ஒரு 15 மாதம் மினக்கட்டாலே பழகிடலாம். 1 மாதம் மினக்கட்டாலே தங்களை பாதுகாத்து கொள்றதுக்கான நீச்சல் வந்து ஒரு 15 நாள்லேயே பழகிக்கொள்ளலாம். 15 நாளில் அதை எல்லா உறவுகளும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது பிறகு ஒரு தடவை பழகிட்டு அது காலத்துக்கும் சாகம் மட்டுமே அந்த ஒரு தன்மை வந்து இருக்கும். இங்கே நானும் எனக்கு ஹெட் கோச் ஒரு ஆள் இருக்கிறார். அவர் சிறுஜனன். அவர் முல்லைத்தீவுக்கு போயிட்டார். அவர் இல்லை. அவரும் நானும் தான் இங்கே பழகி கொண்டு இருக்கிறோம். ஸ்ரீலங்கா லைஃப் சேவிங் கிளாஸுகள் அதுகளும் செய்கிறோம். நாங்கள் ஸ்ரீலங்கா லைஃப் சேவிங் ஒரு உயிரை எப்படி தண்ணியிலேருந்து காப்பாற்றுறது அதுக்கான பயிற்சிகளும் இங்கே வழங்கப்படுறது. அதுக்கான சர்டிஃபிகேட் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் அதெல்லாம் ஒரு ஆளை காப்பாற்ற போகிறதுன்றது தான் விஷயங்கள்லேயே பெரிய ஒரு விஷயம். இப்போ தண்ணியில் பதறி அடித்து மூக்குக்கு தண்ணி ஏறின ஒருவர் வந்து எனக்கு இந்த அனுபவத்தில் வந்து ஒரு படியன் இப்படி நீந்தி போயக்குள்ளே ஒரு என்னை விட நல்ல உடம்புல கூடின ஒரு ஆள் வந்து நீந்தி போயக்க ஒரு தடவை அவர் நீந்த முடியாமல்
2 தடவை தாழ்றேன் 2 தடவை தாழைக்குள்ள அதை நான் பார்த்துட்டு அவருக்கு வந்து கையை கொடுப்போம் அப்படின்றதுக்காக நீந்தி போய் இப்படி கையை கிட்ட கொடுக்கக்குள்ள அவர் இந்த கையை பிடிச்சி இந்த தோளில் தோளில் ஏறிட்டேன் அமர்த்தி என்ன அவர்கிட்ட நோக்கம் பார்வை எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா தான் தப்பிக்கொள்ளணுமன்றதுல தான் இதுக்கு மேலே கீழே தண்ணிக்க போனால் சீவம் போயிடுமன்றதால என்ன அவர் பார்க்குறாரு எவ்வளோ பெரிய நண்பனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய சகோதரர் தாய் தகப்பனாக இருந்தாலும் அந்த நேரம் உயிர் போகிற நேரம்ன்றது வந்து அவையில கவனமாக ஹேண்டில் பண்ணணும் என்ன இல்லாட்டி எங்களை கூட நாங்கள் எப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு ஆளை வந்து காப்பாற்றணும்னு சொன்னால் அது உயிர் காப்பு உத்தியோகத்தராக இருந்தால் கூடி நான் காப்பாற்றுறேன்னு சொன்னால் அவருக்கு அவரோட நாங்கள் அவரை நாங்கள் நேரே பார்த்து கொண்டு தான் போவோம் அவருக்கு பார்த்துன்னு கிட்ட போய் பயப்படுத்தவே இல்லை அவசரப்படுத்தவே இல்லைன்னு சொல்லி அவருக்கான இதுகளை சொல்லி போட்டு அவர் அப்படி பயமில்லை இப்போ எங்களை பிடிக்கிறதுக்கு வர ரைவன் கட்டாயம் அது வந்து சுயநலம்னு சொல்லல அது அது இயல்பாக அது தங்களை காப்பாற்றி கொள்றதுக்கு அது யாராக இருந்தாலும் அது அமர்த்தி மேலே வருவோம் மூச்சு எடுப்போம்ன்ற ஒரு ஆர்வத்தில் பிடிச்சி ஏறிட்டார் தோல்ல அப்போ என்னால் ஒன்றும் செய்து கொள்ள முடியலை அந்த இடத்துல அப்படியே அமைதியாக உள்ளுக்கு தண்ணிக்குள்ளே போக திரும்ப அவர் தண்ணி தாக்க வலிக்கிட என்ன உதறி விட்டுட்டு வெளியே தன்னை காப்பாற்றி கொள்ள முயற்சி செய்யக்குள்ள அதில் இருந்து திருப்பி அங்கால விலதி போய் தான் நான் அதில் இருந்து தப்பினா இல்லாட்டி எப்பயும் என்ன டெத் அடிச்சிருப்பான் அது மாதிரி நாங்கள் ஒரு ஆளை காப்பாற்ற போகிறோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு நார்மலாக எல்லோரும் எனக்கு நீச்சல் தெரியுமென்னு சொல்லிவிட்டு நான் போய் காப்பாற்ற முடியாது அவர் வந்து என்ன கண்டிஷனில் இருக்கிறார் இதை கரையில் என்ன இருக்கும் தானே ஒரு பிளாஸ்டிக் பொருளோ இல்லாட்டி மிதக்கிற சாமானை கொடுத்து அவர் நாங்கள் இயன்ற அளவுக்கு ட்ரை பண்ணி அவரை கரையை கொண்டுடலாம் அப்படி இல்லை நாங்கள் போகத்தான் வேணும்னு சொன்னால் உண்மையிலேயே நீச்சல் தெரிஞ்ச யாராக இருந்தாலும் அவரை கிட்ட போகக்கூடாது கிட்ட போய் அவரை இயன்ற அளவில் பயம் இல்லாமல் கரையை கொண்டு வர கிக் பண்ணி வர சொல்லி சொல்லணும் கிட்ட போய் போகிறோன்னு சொன்னால் நாங்கள் அவருக்கு பின்பக்கத்தால் போய் கீழால் நாங்கள் தண்ணிக்குள்ளே போயிலும் தானே நாங்கள் நீந்த தெரிஞ்ச ஆக்கள் தானே அப்போ நாங்கள் அவருக்கு பின்னால் பிடிச்சி அவரை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணலாம் மற்றும்படி நாங்கள் நேரடியாக போய் அவர்கிட்ட கையைக்குள்ள போய் மாட்டிட்டோம்னு சொன்னால் கடைசி வராமல் அந்த என்ன சொல்கிறோம் மரணப்படின்னு சொல்லுவாங்க அந்த அது புத்தியை பயன்படுத்தினபடியா அன்றைக்கு நான் பின்னா அந்த பொடியை யோசிக்கிறேன் என்ன விட உடம்பானவர் வெறும் பிடிச்ச பொடியோட ஒன்றும் செய்யலாம் போயிட்டேன் நான் போனது இப்படி கையை கொடுத்து இப்படி காப்பாற்று இந்த கையை கொடுத்தோன்னே இந்த கையில் பிடிச்சி அவர் தோளில் பிடிச்சி கட்டணை என்ன அமர்த்தி மேலே தான் வர்றது அந்த பாதுகாப்புக்கு அப்போ அப்படி ஒரு பயங்கரமானது கட்டாயம் எல்லா பிள்ளைகளும் நீச்சல் தெரிஞ்சிருக்கணும் அப்போ இந்த விஷயத்தை நான் இப்போ குளிக்க வந்த இடத்துல இவர் ஒரு கோச் இருந்து பழக்கிறாருக்குள்ளே இது எங்கட சமூகத்துக்கு எங்கட மக்களுக்கு வந்து இது ஒரு கட்டாயம் தேவையான ஒரு விஷயம் நான் யோசித்தது இதனூடாக நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு சிறு வயதில் நீச்சலை வந்து கற்றுக் கொடுக்கக்குள்ள எதிர்காலத்தில் அந்த பிள்ளைகள் சாகும் மட்டும் இந்த பூமியில் அது ஒரு தேவையுடைய விஷயம் அப்படின்றத தெரிவிச்சுக்கணும் என்ன பேர் என்ன கூட என்னுடைய பேர் விதுஜன் என்று சொல்லக்கூடியவர் வந்து இங்கே வந்து கோச்சாக இருக்கிறார் நீங்கள் மட்டுமா இல்லை உங்களோட சேர்ந்து என்னோட சேர்ந்து சிறு ஜனனன் சொல்லி ஒரு ஆள் இருக்கிறார் சிறு ஜனனன் அவர் முல்லைத்தீவு அவர் தான் எனக்கு மேலாளர் இருக்கிறார் இப்போ நாங்கள் வந்து குளித்ததுக்கு அவ்வளவு பணம் இங்கே அறவிடப்படும் இங்கே வந்து சின்னாக்களுக்கு வந்து 100 ரூபா அவசுக்கு பெரிய ஆக்களுக்கு வந்து நாங்கள் 400 ரூபா ஒவ்வொரு அவசுக்கு 1 அவசுக்கு 400 ரூபா வந்து அழகாக வந்து குளிச்சுட்டு போயிடலாம் இப்போ கொஞ்சம் மதியத்துக்கு ஹீட் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் தண்ணி கொஞ்சம் குளிராக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் எல்லா உறவுகளும் மறக்காமல் வாங்க அழகாக வந்து குளியுங்க உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து நீச்சலை வந்து பழக்குங்க நன்றி நாங்கள் இப்போ அந்த சின்ன அளவுக்கு நீந்த விட்டு பார்ப்போம் இப்போ இவர்கிட்ட பயிற்சியில் இருக்கிற படியல் எவ்வளோ பேருமே வந்து இஞ்சுமாங்க மேலே இருக்காரு நீரடி நீச்சல் பிரிவுக்காரரா ஏறி வாங்க மேலே எத்தனை வயசு கூட சொல்லுங்க எத்தனை வயது 7 வயது எப்போ ஐயா நீச்சலுக்கு வந்த நீங்கள் எத்தனை வயசில் வந்த நீங்கள் எப்போ வந்த நீங்கள் இப்போ வந்து எவ்வளோ இவர் வந்து ஒரு வருஷம் இருக்கும் 1 வருஷம் ஆயிட்டு ஒரு வருஷத்தில் தொடர்ச்சியாக வந்திருந்தேன்னு சொன்ன முதலே அவர் பழையிருப்பார் 6 வயசில் வந்தவர் இப்போ ஒன்றுமே இல்லாமல் நீந்துவார் எங்கள் தம்பி ஒரு நீச்சல் ஒன்று காட்டுங்க இங்கே இருந்து அங்கால நீந்தி காட்டுங்க அம்மா வந்து விட்டுட்டு பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டு வந்தா அதுலேருந்து நீந்தி வர போகிறீங்களா சரி வாங்க அதுலேருந்து வாங்க எங்கள் பாப்பா தம்பி நீந்த போகிறான் பாருங்க ஆரிஸ் இங்கே பாடுறான் இங்கே வாடா நீங்கள் வந்து நீந்த ஒன்றுடா வாடா ஆரிஸ் இங்கே வாடுறா உன்னை விட ஒரு கொஞ்சம் தானேடா உயரம் இங்கே வாடுறா டே ஆரிச்சுக்கு 3.5 வயது 4 வயது ஆக போகுது ஆரிச்சுக்கு இங்கே வாரவே 2.5 வயசுலேருந்து வாரவே 2.5 வயதுலேருந்து வரீங்க பிள்ளைகள் வந்து 2.5 வயதுலேருந்து இங்கே அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே பாஞ்சு நீந்த போகிறாரா இதுலேருந்து இப்படி நின்னுங்க இங்கே பார்த்தியா குட்டி தம்பி எப்படி நீந்துறான்னு பாடுறா டேய் சூப்பரா
எந்த ஒரு பயமும் இல்லாமல் நின்று பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நீங்கள். பாருங்க எவ்வளோ ஒரு லாங் டிஸ்டன்ஸ் வந்து நீந்தி இருக்கிறாரு. அதுவே இன்னும் ஒரு ரெகுலராக வந்து பழைய ஃபுல் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்களே நான் தண்ணியில். இந்த தம்பி மாதிரி நீந்தி போவணும் இருக்கா நான் பார்க்குறேன். இதுன்ற நீளம் வந்து 50 மீட்டர், அகலம் வந்து 21 மீட்டர். இதை விட நீளம் 50 மீட்டர், அகலம் 21 மீட்டர். ஒரு அழகான தடாகம், இவ்வளோ பெரிய தடாகம் வந்து பார்த்துருக்குறேன். நான் சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட் அங்கே இங்கே போயிருக்கிறேன். இதை விட சின்ன சின்ன சைஸில். அது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன்னா நான் இவ்வளோ பெரிய இதை வந்து நான் பார்க்கல. ஸோ இப்போ அதாலேயே நான் வந்து இதை பதிவு செய்து போட்டுக்கிறேன். ஏராளமான உறவுகளுக்கு வந்து தெரிய வரும். அதனூடாக நிறைய பேர் வந்து பயனடைவினம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். என்னம்மா வெரி குட்டா 50 டேக்குமா இது நீந்திர போட்டியா? ஓ இங்கே பாருங்க, இப்போ பொடியலுக்கு வந்து நீச்சல் போட்டி வச்சிருக்கு நம்பர் ஓடர்கிட்ட. அந்த ரெக் அதுக்கு தான் இந்த நீங்கள ஃபஸ்ட்டாக கோட அடிச்சிருக்கேன். என்னத்துக்கண்டே தெரியாமல் நான் ஜம்மு அடிக்கிறேன் நினைச்சிட்டு. நீங்கள் ரொம்ப போறீங்களா? இங்கே நீச்சல் போட்டி நடக்கிறதோ? இங்கே போட்டி பரிசு வழங்குற அளவுக்கு வலயம் வலயத்தில் தெரிவு செய்வோம். தெரிவு செய்து தேசியத்துக்கு அனுப்புவோம். தேசியத்துக்கா? அப்போ அப்புறம் என்ன உங்களோட பிள்ளைகளை வந்து உண்மையிலேயே நீச்சலில் வந்து ஒரு ஆர்வம் காட்டி அந்த போட்டியில் ஏதாவது ஸ்போர்ட்ஸுகளில் வந்து ஆர்வம் இருக்கணும். அப்போ தான் பிள்ளைகள் வந்து தங்களோட உடல் நலத்தை பாதுகாப்பினும் அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு 10 வரும் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக மாட்டேன் ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் காட்டுறதால. ஓ நில்லு உனக்கு அதை நான் வேண்டி தரேன். இப்போ இவே 2 பேரையும் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட சேர்க்கிறோம்னு வைங்களேன். அது என்ன மாதிரி நீங்கள் உங்களோட கையில் வச்சு இவரை பழக்குவீங்க அப்படியோ? இவர் எங்களை சின்ன வந்து பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அந்த உள்ளே போயிட்டு அவருக்கு 2.5 வயசு. நாங்கள் உடனே இறக்க மாட்டோம். மேலே கொஞ்சம் சில பயிற்சிகளை கொடுத்து தான் நாங்கள் அவையிலும் அப்படி தான் வந்து முதல் கிக் போர்ட் இருக்கும். கிக் போர்டில் கிக்கை பழக்குவோம். கிக்கை பழக்கிட்டு நாங்கள் விட்டோம்னு சொன்னால் அவன் இங்கே தான் அங்கால கிக்கிலேயே போயிடுவோம். அதுக்கு உதவி தேவையில்லை. அப்படி இருந்தாலும் நாங்கள் பக்கத்தால் போய் கொண்டிருக்கோம். எதனாலும் போய் கொண்டிருக்கோம். நாங்கள் எதனாலும் இவ பாதவியையும் இவரையும் வந்து நாங்கள் சேர்த்தோம்னா எத்தனை நாளில் இவை வந்து நீச்சல் முழுமையாக கற்றுக்கொள்ளும்? இவே சின்னாக்கள் தானே. சின்னாக்களுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். பெரியாக்கள்னு சொன்னால் அவையுடனே பிடிச்சி கொள்ளிக்கணும். 12 ஒரு 5 நாள் 6 நாள்லேயே பிடிச்சி கொள்ளுவோம். இவே எத்தனை கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டி வரும் நார்மலாக வேல் ஒரு 3 மாதம் பயிற்சியில் ஏற்பட்டால் தான் சரியாக வந்து வருவிடும். ஆனால் இடையில் ஒரு 10 நாள்லையும் கற்றுக்கொள்வது பிள்ளைகள் அது அவையின் நீங்கள் பண்ணி சொல்ல முடியும். இப்போ நாங்கள் இவண்ட இது வந்து எனக்கு தெரியாது திறமை எப்படி சொல்லி தண்ணியில் இறக்கி ஒருக்கா கிக்குகளை ஒருக்கா பார்த்தேன்னு சொன்னால் இவைக்கு போட்டு அடிச்சு கொண்டு போறியா பாதுவி? நெஞ்சில் பிடிச்சி கொண்டு இருக்காங்க கிக் பண்ணி ஒருக்கா போய் காட்டுறியா? ஒருக்கா பார்த்தேன்னு சொன்னால் அவை இந்த இது வந்து எனக்கு விளங்கி கொள்ளும். உடனே விளங்கும். ஒரே கிளாஸ்லேயே விளங்கும். அதில் வந்து பாருங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஒரு மகனை வந்து அவையில் சேர்த்துடணும் வகுப்பில். அவை அந்த பொடியனை வந்து சேர்த்துடணும். அவைகளுக்குரிய நீச்சல் உடுப்பு எல்லாம் வேண்டி கொண்டு வந்து கணவன் மனைவியாக வந்து தங்களுடைய மகனை நீந்த விட்டுட்டு கரையிலேருந்து அதை வந்து அழகாக ரசிக்க போயிடும். இப்படி ஒரு அழகான ஒரு வாழ்க்கை இது உண்மையிலேயே. என்ன செய்கிறது இப்போ? என்ன செய்கிறது? பழகுவோம். நீச்சலை பழக்கி விடுறதா? இப்போ பழகுவோம். நான் இப்போ அங்கே இறங்கி வந்தானே இறங்கி பழகுவோம். பாதவி ஒரு நீச்சல் பழக போகிறேன். நீ இந்த போட் வச்சு தள்ளி கொண்டு போக மாட்டியா? நீ என்ன இல்லை வேற சொல்கிற ஐயா? இந்த பாரு இந்த அண்ணா இப்படி பிடிச்சி கொண்டு நீந்துறாந்தா. ஓ ஆதிஸ் வாங்க இதை பிடிச்சி கொள்ளுங்கன்றானே. அவர் என்ன நீந்த போகிறாரோ? எங்கே போகிறீங்க? ரைட். இவர் தான் அந்த மாணவன். எத்தனை வயது ஆளுக்கு? இது 10.5 வயசு. 10.5 வயது பையன். தொப்பியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாரு அப்பா. அம்மாவும் அழகா மகனை நீண்ட விட்டுட்டு பார்க்க போயிடுமா? ரைட். எங்க பாப்போமா? இவர் மறங்கிடுவார் தண்ணியில். இப்போ வந்து இப்போ ஒரு 5-6 நாள் தான் வந்து 5-6 நாள் தான் கிக் பண்ணுவார். இந்த போட்டோட கிக் பண்ணி கொண்டு போவார். கிக் பண்ணி கொண்டு போய் நாங்கள் பிடிச்சிருக்கோம் அவருக்கு இப்போ. ஆனால் பாயல் இப்போ அவர் இல்லை அதில் போய் இருப்பார். அவருக்கு பயம் இருக்குது. ஆனால் அது நீந்தோணும் மிதந்தோணும்னு சொல்லி அவருக்கு சரியான ஒரு ஆர்வம் இல்லை பிள்ளைகள். உண்மையிலேயே நீச்சல் முக்கியமானது. என்ன இல்லாட்டி நீச்சல் தேவை அப்படின்றத நான் வந்து எல்லாருக்குமே இதாக வந்து தெரிவித்து கொள்கிறேன். ரைட். பாதவி இப்போ என்ன செய்வோம்? நாங்கள் அடுத்த சாப்பிடுவோமா? ஓ இப்போ இதில் வந்து பாதவி வந்து கண்ணாடி கொழுவி தான் நீந்தோணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தால் சரி அதையும் ஒருக்கா செஞ்சுருவோமே. ஓகேயா பாதவி? என்ன வருது?
வருதா நீந்திரலாமா சூப்பர் சூப்பரா அப்போ போவோம்மா நாங்கள் சாப்பிடுவோம் பாதி இன்றைக்கு இன்றைக்கு போயிட்டு நாளைக்கு வந்து இது செய்வோம் சரியா ஓகே ஓகே வண்டி தருவேண்ணா வந்துட்டு நாங்கள் ஆவலோட எதிர்பார்த்த அந்த சவல் சாப்பாடு என்ன சாப்பாடு பாதவி சவல் மிக்ஸ் சவலில் வந்து மிக்ஸ் அடித்தது தான் ஆண்டுக்கு ஞாபகம் இருக்குமா என்னப்பா அது இது தர்பூசணியும் வருதா அதைத்தானே சொல்கிற அவன் ஒரு தர்பூசணி பிரியனா அதால் தான் நான் அதை கண்டு சந்தோஷப்பட்டேன் என்ன இல்லாட்டியும் அதில் ஒரு பெரிய மாவளுக்கு வந்து கிளிநொச்சியில் வந்து இருக்கிறவங்கள கேபி ரெஸ்டாரண்ட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தம்பி வேலையை ஆரம்பிக்கலாம் ஒரு ஓகே தம்பி பிடிக்கலாம் இப்போ சாப்பிட்டு பார்த்து சாப்பாடுற சுவையை முதல் பாதவி சொல்லுவாள் அப்படி இருக்குன்றது அவள் ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் உண்மையாக தான் சொல்லுவாள் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாள் ஆ நல்லா இருக்கு வேர்த்தானா ஆ என்ன மாதிரி தம்பி நல்லா இருக்கா இந்த மகன் சொன்னா தான் அது சரியானதாக இருக்கும் அது ஆரிஸ் மகன் சொல்லுவோம் மகன் சொல்கிறா எப்படி இருக்கு சாப்பாடு இந்த சாப்பாடு ஆ உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்கா ஐயா அம்மாவோட சாப்பாடா இந்த சாப்பாடா நல்லது ஆ இந்த சாப்பாடு தானா அம்மாட காட்டு மம்மி தான் இந்த வீடியோவை அம்மாட்ட காட்டுறேன்னு அப்படி ஆரிஸ் உண்ட சாப்பாடு சரியில்லைன்னு சொன்னவன் இனி இந்த உணவு சாப்பாடு கேன்சல் இல்ல அம்மாவை விட நல்லா இருக்கா என்னென்ன வந்திருக்கு மெயினா விட்டக்கூடாது மட்டும் ஆளுக்கும் இந்த கருவாடு மட்டும் இந்த சில்லத்தை மட்டும் கருவாடு எல்லாமே இதுக்குள்ளேயே கலந்துருக்குண்ணே சிக்கன் கணவாய் முட்டை ஆமாம் சரி எவனுக்குமே இந்த நிலைமை வந்துடக்கூடாது வாழ்க்கையில் இந்த கேமராவத்தோட மகன் என்ன சொல்கிற அப்போ நாங்கள் என்ன செய்யணும்டா அதில் கிளாஸ் அப்படி வைக்கணும் வச்சுட்டு அதுக்கு மேலே அப்படி போன வச்சு எல்லாருமே இப்படி கழிக்கலாம் ஸ்டோரேஜ் முட்டையை மனம் வச்சுக்காங்க அது எப்படி எடுக்கணும் சொன்னா சரி நீ சாப்பிட்டோன்ட்டு கேட்க எல்லாரையும் கவர் பண்ணி ஒரு ஆள் எடுக்கும் அப்போ தான் நீ ஒரு பாட்டை போட்டுட்டு டிக்டாக்ல போட்டாங்க அவன் எல்லாரும் வீடியோ பண்ணும் என்ன கொஞ்சம் வீடியோ டூன்னு சாப்பிடாம ஓ எல்லாம் சூப்பராக இருந்தது ஆரிஸ் ஒருக்கா சொல்லிவிடு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை வருவது நம்ம கார்த்திக் நம்ம பாதுவி நம்மளா உங்கள் கார்த்திக் அப்படின்னு சொல்லணும் நம்மள் கார்த்திக் உங்கள்ன்றது நம்மளன்றது எல்லாமே சரிதாக நம்ம தான் அவள்கிட்ட பாரு ரைட்டா பாதி ஒருக்கா முடிச்சு விடுவோமா வீடியோ பார்த்தோன்னு இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க பாதி இந்த சாப்பாட்டை பற்றி இருக்க பார்த்து சொல்லுங்க இந்த கிளிநொச்சிக்கு வந்து இந்த கடையில் வந்து சாப்பிட்டு போங்க அவ்வளோ டேஸ்ட் இல்லை சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் உண்மையாகவே குறை சொல்லக்கூடாது சுவையாக இருக்குது அதுக்காக தான் இப்போ அன்றைக்கு வருஷத்தண்டு வந்து சாப்பிட்டு போனால் நிறைய கடைகள் இருக்குது இருந்தாலும் இதுக்கு வந்து வந்தால் காரணம்னா அந்த சுகர் ராஜ சுகர் அதை வந்து திரும்ப இருக்க இழுத்து போய் ஒரு சாப்பாடோட பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்குது அதுவும் என்ன டீமாக வந்து எல்லோரும் பசியில் இருக்கே கூட வந்து சாப்பிட ஒரு ராஜ சுவையை வந்து தரும் என்னப்பா அம்மாண்ட விட டேஸ்ட் என்ன சொல்லிடுறேன் கேபி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இது வந்து கிளிநொச்சி மத்திய கல்லூரிக்கு இங்கே வந்து அமைஞ்சிருக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வந்து
ஆ பழைய கல்வி பணிமனைக்கு முன்னால் ஏன்னா இந்த உரிமையாளர் வெளிநாட்டில் தான் இருக்கணும். அண்ணா